மக்களே நாமினேஷன் ஃப்ரீ சாச்சனா கிடைக்கல மக்களே. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகி கேப்டனாகவும் சாச்சனா ஆயிருக்காங்க. ஐயோ, கேப்டன் ஆயிட்டாங்களா, அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மாவே பார்த்தீங்கன்னா கேப்டன்லேருந்து யாருக்குமே இந்த அம்மா மதிப்பே கொடுக்காது. ஒரு மாதிரியாக தான் ட்ரிகர் பண்ணி வேலையை பார்த்துட்ருக்கோம். கேப்டன் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க கண்டிப்பாக வீடே தாங்காது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டாரு. ஃபைனல் ரவுண்டுக்கு முன்னாடி ரவுண்டு வரைக்கும் சாச்சனா போனாங்க. ஆனால் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா என்ன மண்டே கிழமை வேலைக்காக வெளியில் போயிட்டாங்க. சிவகுமாரும் நம்ம ஜெஃப்ரியும் ஃபைனல் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு ஜெஃப்ரி அவர்கள். அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீயும் வாங்கிட்டாரு. சாச்சனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீலாம் இல்லைடா, அடுத்த வாரம் கேப்டனாக்கே அழகு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஆக்கி விட்டாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மராக கேப்டனுக்காக பார்த்தீங்கன்னா சாச்சனா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. போன வாரம் ஃபுல்லாக நீ பிரமாதமாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி டாஸ்க்லேயே அவங்க ஜெயிச்சுட்டு கேப்டனும் ஆயிட்டாங்க. ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாரும் ரஞ்சித்தை தான் சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா ராணவ சொல்கிறாங்க. அவர் ராணவ் இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா விஷால் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொம்பு சீவிட்டு அடி மாப்பிள்ள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டாரு. தேவையில்லாமல் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் ஆகிட்டாரு. அதனால் அடுத்த வாரம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகாராஜா பொண்ணு இந்த வாரமும் காப்பாற்றப்பட போகிறாங்க. அடுத்த வாரமும் கேப்டன்ஷிப்பும் ஆகிட்டாங்க. அதனால் அடுத்த வாரம் அவங்கள யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அந்த தீபக்கை வச்சு செஞ்சாங்க, பூவெல்லாம் கட் பண்ணாங்க. இவங்க கேப்டன்சியில் சும்மாவே கேப்டன் மாதிரி தான் ஆடுவாங்க. அடுத்த வாரம் கேப்டன் வேற ஆகிட்டாங்கன்னு வைங்க, அவங்க அம்மனியை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.